நம்மளோட டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 10 வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆனா, அதோட அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 31 வரை ஓப்பனா தான் இருக்கும். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் பத்தின சிலபஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்லனா கால் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஸ்லீவ்ல வந்து எப்படி லைன்ஸ் வந்து மார்க் பண்றது, அதாவது வி ஷேப்ல லைன்ஸ் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்குக்கு நம்ம மார்க் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாவே ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். சென்டர் லைன் வந்து கண்டிப்பா நம்ம வந்து போட்டுக்கணும். கரெக்டான ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுல தான் நம்மளோட அந்த வி ஷேப் மாடல் வந்து ட்ரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேப் வச்சுட்டு அதோட டிஸ்டன்ஸ் வந்து சென்டர்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்றேன். சரிங்களா? அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, நான் 1.25 இன்ச் மார்க் பண்றேன். இந்த அளவுல நம்ம வந்து ஃபுல்லாவே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுல எடுத்துக்கலாம். 1 இன்ச், 1.25 இன்ச், 1.5 இன்ச், 1.25 இன்ச், 2 இன்ச் அந்த மாதிரி. உங்களுக்கு தேவைப்படுற மாரி ஃபர்ஸ்ட் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கணும். மேல இருந்து தான் கீழ வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சைட்ல அந்த 1.25 இன்ச் அளவ நான் சைட்ல வந்து மார்க் பண்றேன். அப்படி இல்லன்னா 1.5 இன்ச். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுல மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்ல மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு, நம்ம இப்போ வந்து லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணி அந்த வி ஷேப் வந்து நான் குடுத்துட்டேன். இனி இந்த லைன பேஸா வச்சு தான் அடுத்தடுத்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அது வந்து கரெக்ட்டா வரும். மத்தபடி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா, அந்த அளவு வந்து நமக்கு கரெக்ட்டா வராது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த லைன் குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அத பேஸா வச்சு ஸ்ட்ரைட் லைனா நம்ம வந்து குடுத்துட்டே வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்ட்டா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு நம்ம ஃபுல்லாவே மார்க் பண்ணிட்டே வந்துடலாம். அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போதே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உள் பக்கமா தான் மார்க் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது ஒரு சைடு கொஞ்சம் கீழ தாழ்ந்திருக்கும். ஒரு சைடு கொஞ்சம் மேல உயர்ந்திருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த லைன் மட்டும் நீங்க கரெக்ட்டா போட்டாலே போதும். சரிங்களா? மத்தபடி ஸ்லீவ்ல வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரிய தான் செய்யும். ஒரு சைடு லைன் நீளமா இருக்கும். ஒரு சைடு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா கரெக்ட்டா வரணும். சரிங்களா? ஸ்கேல் வச்சு கரெக்ட்டா போட்டுக்கோங்க. மத்தபடி நம்ம மார்க் பண்ணி போடுறது கரெக்ட்டா வராது. இந்த மாரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி வி ஷேப் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? நெறைய பேருக்கு வந்து தெரியாது. எப்படி கரெக்ட்டா மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க வி ஷேப் வந்து மார்க் பண்ணுங்க. கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. இனி வந்து லாஸ்ட் போக போக என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த வி ஷேப் முடிஞ்சு, அந்த பேலன்ஸ் இருக்க இடத்துல எல்லாமே நம்ம அந்த மாதிரி, அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளோட ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இவ்வளோதான். இப்ப நம்மளோட ஸ்லீவ் ஃபுல்லாவே நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போறோம். சரிங்களா? கிளிப் ஸ்டோன்ஸும் எடுத்துக்கலாம். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டோன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் ஒட்ட போறேன். சரிங்களா? இப்போ அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ்லாம் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கும் டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இல்லன்னா 1.5 இன்ச் இல்லன்னா 1/2 இன்ச் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாவே 1 இன்ச் அளவுல வந்து மார்க் பண்றேன். சரிங்களா? இந்த மாதிரி. ஃபுல்லா ஒரு சைட்ல இருந்தே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு என்ன அளவுல வேணுமோ அந்த அளவுல நம்ம வந்து ஃபுல்லா மார்க் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட்டு அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் இல்லன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த சென்டர்ல வந்து கரெக்ட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த சென்டர்ல வந்து நம்ம அகைன் வந்து ஸ்டிச்சஸ் குடுப்போம். அந்த இந்த பக்கம் ஸ்டிச் பண்றதும் அந்த சைடு தான் வரும். நான் ஸ்டிச் பண்ற வீடியோஸ்ல பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். இப்ப நம்ம இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் அந்த சென்டர்லேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் மார்க் பண்றேன் பாருங்க. அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு. இந்த மாரி ஃபுல்லா நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன ஒட்டுனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஸ்லீவ் மாடல் ஃபுல்லாவே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது அந்த லைன்ஸும் மார்க் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க வரணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் தான் இனி நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து இந்த மாடல் ப்ளவுஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க
மார்க்கிங் வந்து குடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.